கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வாழக்கூடிய தாய் தமிழ் உறவுகள் அனைவரிடத்திலும் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயம் சார்பாக பகிரங்கமாக மன்னிப்பு கோருகிறோம். ஏன்னு சொன்னீங்கன்னா, திராவிட சாராயத்தால் கிட்டத்தட்ட நேற்றைய தகவல் படி 58 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இன்னும் பல பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. பலரது உடல் 2-3 நாள் ஆனால் கூட இன்னும் மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு வர முடியல, கொண்டு வரப்படலை. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அவல நிலை கள்ளக்குறிச்சியில். உண்மையிலே ரொம்ப வேதனையாக இருக்குது. இதை வெறுமனே ஆழ்ந்த இரங்கல்னு சொல்லிட்டு கடந்து போக முடியாது. யாருக்கும் இதை ஆறுதல் சொல்லவே முடியாது. மன்னிப்பு தான் கோர முடியும். மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கோருகிறோம். ஏன் நம்ம நாடார் சமுதாயத்தின் சார்பாக மன்னிப்பு கோருகிறோம் என்றால், இந்த நாடார் சமுதாயத்தில் தான் ஐயா வைகுண்டர் அவர்கள் அவதரித்து கிட்டத்தட்ட 18 சமுதாயத்திற்கான தீர்வை ஐயா அவர்கள் அகில திரட்ட அம்மானை மூலம் நமக்கு வெளிப்படுத்திட்டு போயிருக்கிறாங்க. அப்போ இந்த கலியுகமானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக உணர்த்தி இருக்கிறாங்க. அது கிறிஸ்துவம் இஸ்லாமியர்கள் உள்பட 18 சமுதாயத்துக்கும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்போ அதனுடைய பொறுப்பை நம்ம தான் ஏற்றுக்கணும். நம்ம தான் 18 சமுதாயமும் ஏற்றுக்கணும். கூடுதலாக ஐயா அவர்கள் நாடார் சமுதாயத்தில் அவதரித்ததுனால யார் ஏற்கிறாங்களோ இல்லையோ, நாங்கள் ஏற்றுயே ஆக வேண்டும். ஐயா அவர்கள் இன்னமும் நம்ம கூடவே இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நம்ம செயல்படணும். ஐயாவுக்கு அச்சப்பட்டு நடக்கணும். ஆனால் இந்த நிலைமையை பார்க்கும்போது அப்படி இல்லை. ரொம்ப வேதனையாக இருக்குது. ஐயாவுக்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 9 ஆண்டு காலம் ஆட்சி புரிஞ்சாங்க. கல்யாணம் கூட செஞ்சுக்கல. இந்த மண்ணையும் மக்களையும் மிகப்பெரிய அளவில் நேசித்து ஐயா வைகுண்டர் எப்படி இந்த மண் இருக்கணுமோ அப்படி ஒரு 9 ஆண்டு காலம் ஆட்சி புரிஞ்சாங்க பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அப்படி ஒரு நல்லாட்சியை பார்த்த நமக்கு இன்னமும் அந்த நல்லாட்சி வேணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம். மீண்டும் மீண்டும் இந்த களியர்களையே ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயா பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு அண்ணன் முத்துக்குமார், மாவீரன் முத்துக்குமார் என்பவர் இந்த சமுதாயத்தில் தான் பிறந்திருந்தார். இலங்கையில் 1.5 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டும் போது ஐயா அந்த மக்களை காப்பாற்ற முடியவில்லையே, அந்த மக்களுக்கு எப்படி ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கிறது அப்படின்னு எண்ணி, நம்மளால முடியல, அந்த கொலையும் தடுக்க முடியல, அந்த மக்களுக்கும் ஒரு தீர்வு கொடுக்க முடியல அப்படின்னு எண்ணி தன் உடலை தீக்கிரைக்கு இரையாக்கி அந்த மண்ணின் மக்களை காப்பாற்ற வேண்டும், அந்த மண்ணில் நடந்தது மிகப்பெரிய அநீதி என்பதை என் உடலை ஒரு ஆயுதமாக கொண்டு அந்த மக்களுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுங்க அப்படி சொல்லி ஐயா முத்துக்குமார் அண்ணன் மிக இந்த மண்ணை மக்களை நேசித்து தன் உயிரை கொடுத்தார். இப்படி நாடார் சமுதாயம் மீண்டும் மீண்டும் இந்த மண்ணுக்கானவர்கள் என்று நிரூபித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ நாங்கள் இன்னும் கூடுதல் பொறுப்பேற்றுக்கணும். இந்த மண்ணில் எந்த ஒரு அவலம் நடந்தாலும் நாடார் சமுதாயம் கூடுதல் பொறுப்பு நிச்சயமாக ஏற்கணும். அதனால் இந்த சம்பவத்துக்கு இந்த ஆந்திராவில் இறங்கின இந்த தெலுங்கர்கள் மன்னிப்பு கோருவாங்க, இதுக்கு ஒரு தீர்வு கொடுப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதே போல் வடநாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்திக்காரர்கள் இந்த மண்ணுக்கு ஒரு தீர்வு கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இந்த மண்ணில் என்ன நடந்தாலும் பொறுப்பே இருக்க, கூடுதல் பொறுப்பு நாடார் சமுதாயத்திற்கு உண்டு. ஆகவே நாடார் சமுதாயத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதற்கு பொறுப்பேற்று, தார்மீக பொறுப்பேற்று தயவு செய்து உங்கள் பதவிகளை தயவு செய்து ராஜினாமா பண்ணுங்க. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருங்க. இதை தான் நம்ம ஒரு முன் உதாரணமாக எடுத்து மேற்கொண்டு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் நாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த தாய் தமிழ் உறவுகள்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி.